ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஒரு நாள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போறனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். நல்ல கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, வேதத்திலேயே இங்கே சொல்லப்படுகிற முதல் ஒரு நாள் அப்படின்றது இந்த நாள் தான். அந்த ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். கவனிங்க, ஏசா எதற்காக களைச்சு போனான்? ஏன் அவனுக்கு பசி எடுத்துருச்சு? ஏன் அவனுக்கு சாப்பாடு இல்லை? அதுவும் எனக்கு இப்பொழுது இருக்கிற இந்த பசியினால நான் செத்து போயிடுவேன், நான் சாக போறேன், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதற்கு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுகிற அளவிற்கு இந்த பசி எதனால வந்துருச்சு? இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு வேலை. ஏசாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வன சஞ்சாரியா இருந்தான், அவன் வேட்டைக்காரனா இருந்தான். ஆனா யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். கவனிங்க, ரெண்டு பேருடைய வேலை. ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வேட்டையாடுகிறவன். இன்னொருத்தருடைய வேலை என்ன அப்படின்னா, வீட்டிலேயே உட்கார்ந்து கூடாரவாசி, குணசாலி, கூடாரவாசி. இவருடைய தகப்பனாருக்கு வேலை இருந்தது. இவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, இவங்க தாத்தா, அவங்களுடைய வம்சாவளியா இவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. அது என்ன வேலைன்னா, இவங்களுடைய குடும்பத்தினுடைய வீட்டு தொழிலை போல ஒரு தொழில். ஆடு மேய்க்கிறது தான் இவங்களுடைய வேலை. அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய வீடுகளிலே வைத்து அதை பராமரித்து அதை விற்கிற வேலை தான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்திலேயே தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இப்போ இந்த ஏசா ஒரு வேலையை சூஸ் பண்றாரு. என்ன வேலை அப்படின்னா, அவன் வேட்டையாடி கொண்டு வருகிறவனாய். அவனுடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ என்ன பண்ணுன்னா, நீ வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குனுடைய வாய்க்கு ருசியா இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தார். அப்படின்னா இவன் வெளியில போய் ஏதாவது முயல் அந்த மாதிரி காட்டிலே வாழ்கிறது இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு சமைச்சு கொடுக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சாங்க. பொதுவாக வீட்டில் வளர்க்குறத விட நம்ம வெளியில் போய் பிடிச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அதிகம். ஏன்னா அது முழுக்க அந்த புல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லி இந்த இடத்திலே ஏசா களைத்து போய் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா விசனமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வேட்டைக்கு போன இடத்துல எதுவுமே அவனுக்கு அகப்படவே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த மீடியேட்டர் இந்த வேலையெல்லாம் பார்க்குற நிறைய பேர் இதை நீங்கள் முழு நேர வேலையாக நீங்கள் வைக்காதீங்க, இந்த வேலைக்கு ரொம்ப அதிகமாய் நீங்கள் போகாதீங்க, உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மீடியேட்டர் வேலை அப்படின்னு அதில் பல வெரைட்டி இருக்குது. சில மீடியேட்டர் வேலை அப்படின்றது எப்பொழுது வாய்க்குமோ அப்பொழுது மட்டும்தான் வாய்க்கும். அதான் சிலர் உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, யோகம் இருந்தால் மட்டும்தான். அதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். நடக்கலாம், நடக்காமற் போகலாம், நடந்தால் லாபம். இந்த காட்டில் வேட்டையாட போகிறதும் என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சிக்கும் போது சிக்கும், இல்லைன்னா சிக்காது. சில உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை நீங்கள் ஒரு நாள் சூஸ் பண்ணாதீங்க. சிலருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் எப்படியாவது அது வாய்க்கணும்,
அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சா போதும், இந்த பிஸ்னஸ் மட்டும் நடந்தா போதும், இது கிடைச்சா நான் செட்டில் ஆயிடுவேன். நன்றாய் கவனிங்கள். இதே போல நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொழில் உங்களுக்கு சைடா செகண்டா அடுத்ததா இருந்தா தப்பு இல்லை. ஆனா மெயின் வேலையா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த வேலை செஞ்சு முடியும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஊதியம் கிடைக்கும், எனக்கு வருமானம் கிடைக்கும். நான் இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு வருமானம். நான் இந்த ஒர்க் பண்றேன், இந்த ஒர்க்ல எனக்கு இவ்வளவு வருமானம். இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நிறைய பேர் தோற்று போனதற்கு காரணம், நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே இழந்ததற்கு காரணம், இந்த ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கிடைக்கும் போது பல்கா கிடைக்கும், கிடைக்கும் போது பெருசா கிடைக்கும், கிடைக்கும் போது இந்த யாக்கோபு கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான், வெஜ். அது எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? அது சாப்பிட்டா போர் அடிக்கும். ஆனா ஏசா வேட்டையாடி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய மகன் யாக்கோபு என்னதான் கூழ் சமைச்சு கொடுத்தாலும் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் சேர்ந்து உழைக்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிடும்ல, 5 வருஷம் சேர்ந்து உழைக்கிறது ஒரே நாள்ல கிடைச்சிடும்ல. 5 வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க, 4 வருஷம் வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த ஒன்றை பிடிச்சிட்டு அது வரும். அது வந்துச்சுன்னா எனக்கு 5 வருஷத்தினுடைய சம்பளம் சேர்த்து வரும், 6 வருஷத்தினுடைய சம்பளம் சேர்த்து வரும். நல்லா கவனிச்சுக்குங்க. அது இந்த ஏசாவை போல ஒருவேளை அகப்படாம போச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறதையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது நடந்தா நான் செட்டில் ஆயிடுவேன்னு நினைச்சிட்டு அவங்க எதுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணாம இந்த ஏசாவை போல கடைசியில தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தன்னுடைய தகப்பனாருடைய தன்னுடைய குடும்பத்திலே இருந்த நிறைய பணங்களை இழந்த எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை, நீங்க ஜெபம் பண்றது தப்பு இல்லை, நீங்க காத்திருக்கிறது தப்பு இல்லை. ஆனா நீங்க காத்திருக்கிறது, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது உங்களுடையதா இருக்கணும். அது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எடுக்க கூடியதா இருக்கணும். அது கண்டிப்பாக என்னை விட்டு போகிறதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற 100% அந்த ஊர்ஜிதமான ஒரு காரியம் உங்களுக்கு வேணும். இது எதுவுமே இல்லாம கண்மூடித்தனமா விசுவாசம், ஃபெய்த்து, கர்த்தர் அப்படி பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்க யாருமே ஏமாந்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசாவ மாதிரி இருக்க வேண்டாம். கூழ் குடிச்சாலும் கஞ்சி குடிச்சாலும் நீங்க செய்கிற கஷ்டமான வேலைக்கு அப்போ உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க செய்யுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை வருஷம் தாண்டி வருமா மாமா? எத்தனை வருஷம் தாண்டி? 10 வருஷம் தாண்டி. கண்ணுக்கு தெரியாத மனுஷன், அவங்க யாருன்னு தெரியல, ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, ஒரு நபருடைய போட்டோ மட்டும்தான் இருக்குது. அந்த மனுஷன் பழக்கம் இல்லை, அந்த மனுஷன் பேசினதில்லை. அப்படிப்பட்ட கண்மூடித்தனமா நம்ம இன்வெஸ்ட் பண்றது யாருன்னே தெரியல, நம்ம பணம் கொடுக்கறது யாருன்னே தெரியல, நம்ம ஒர்க் பண்றது யாருன்னே தெரியல. இப்படி தெரியாத ஒரு நபர், தெரியாத ஒரு சூழ்நிலையில லட்சக்கணக்கான பணத்தை, ஆயிரக்கணக்கான பணத்தை பார்க்காத வெறும் இமெயில் ஐடியை வச்சு, இல்லைன்னா வெறும் ஒரு போட்டோ வச்சு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை வச்சு அவ்வளவு லட்சங்களை, அவ்வளவு ஆயிரங்களை நீங்க கண்மூடித்தனமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களை போல ஞான குறைவான மனுஷங்க யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? அது ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலரை நினைத்தா அவ்வளவு வேதனையா இருக்குது. அவ்வளவு வேலை. 10 லட்சம் ரூபாய் நஷ்டப்படுத்திட்டேன், 20 லட்சம் ரூபா போயிடுச்சு, 5 லட்சம் ரூபா போயிடுச்சு, 10,000 ரூபாய் போயிடுச்சு. எது எப்படி எப்படி செலவு பண்ணீங்க? கண்ணு தெரியல, யாருன்னு தெரியல.
அவ்வளோதான். 10,000 ரூபாய் கொடுத்தா 1,00,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா நகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு பொருள் அனுப்புவேன்னு சொன்னாங்க. இந்த பணத்தை கட்டினா 50 லட்சம் ரூபாய் உன்னுடைய மிஷினை அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நம்மை ஆசையை தூண்டுகிற அந்த மனுஷங்களிடத்தில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கப்பா. நீ செய்கிற வேலை என்ன வேலைன்னு உனக்கு தெரியணும். நீங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி அந்த உழைப்பு முடிஞ்ச உடனே நீ 1000 ரூபாய் லாபம் பார்க்க வேண்டாம், 10 ரூபாய் லாபம் பார்த்தா கூட போதும். அந்த 10 ரூபாவும் உன் கையில் வருகிற வேலையாக இருக்கணும். கண்மூடித்தனமா நாளைக்கு வரும் நாளானைக்கு வரும் 10 இப்படிப்பட்ட வேலையிலே தயவு செய்து யாருமே இறங்க வேண்டாம். அப்படி ஒருவேளை அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா அதை சைடா ஒரு பக்கமா, அதுவே முழு வேலையாய் அல்ல. சரி, அது கிடைக்கும் போது நமக்கு லாபகரமா இருக்கும், கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க போறதா இருந்தா தப்பு இல்லை. ஆனா நீங்க முழுமையாய் இது எனக்கு லக்கு, என்னது உலகம் என்ன சொல்லுவாங்க, லக் இருந்தா கிடைக்கும். முயல் குட்டி ஏசாவுக்கு எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? லக் இருந்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இந்த இடத்துல முயல் குட்டி இருக்குன்னு தேடி போக முடியாது, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்குன்னு தேடி போக முடியாது, இந்த இடத்துல நமக்காக பன்னிக்குட்டி ரெடியா இருக்குன்னு தேடி போயிட முடியாது. ஏதோ போற வழியில சிக்கிருச்சுன்னா அன்னைக்கு ஃபீஸ்ட் தான், சிக்கல்லைன்னா கஞ்சி கூட வழியில். ஏசாவுனுடைய நிலைமை என்ன தெரியுமா? சிக்குனா பெரிய ஃபுட்டு, விருந்து, ராஜ விருந்து, கொத்துக்கறி போடலாம், எலும்புக்காக கேட்கலாம், தலையை தனியாக கேட்கலாம், குடலை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். ஆனால் ஒன்றுமே அகப்படலை அப்படின்னா கஞ்சி கூட இப்போ என்ன பண்ண முடியலன்னா, ஒரு நாள் ஏசா களைத்து போய் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்த நாள் அந்த நாள். ஏசாவுனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய பசி உச்சகட்டமாக இருக்கிறது. தான் நினைத்து கொண்டு போன தான் எதிர்பார்த்த எதுவுமே அவனுக்கு அகப்படலை. களைத்து போனான். அந்த காடு முழுவதும் அலைஞ்சும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. அந்த ஒரு நாள் அப்போ தனக்கு முன்பாக இருக்கிற சகோதரன் வந்து இவனுடைய அந்த டைமை நல்லா புரிஞ்சுக்கிறான், இவனுடைய சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிறான். அந்த சூழ்நிலையை புரிச்சுட்டு அவனோட டீல் பேசுறான். எப்பா, உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது, நீ இதை தரியா, உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தரியா, நான் தந்துடுறப்பா அப்படின்னு சொல்லும்போது அதோட நிக்காம இல்ல நீ எழுதி கொடுத்துரு, நீ வாக்கு கொடுத்துரு. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவன் யாக்கோபு. அந்த ஒரு நாள் ஏசாவுனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், எல்லாவற்றையும் இழந்த நாள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏசாவுனுடைய ஒரு நாளை இன்றைக்கு தினம் தினம் நீங்கள் சந்திக்கலாம், டெய்லி சந்திக்கலாம். பாஸ்டர், அந்த ஏசாவுனுடைய ஒரு நாளை நான் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறேன். தன்னுடைய பிரயாசத்திற்கு எதற்கும் பலன் இல்லை, தன்னுடைய முயற்சிக்கு எதுக்கும் பலன் இல்லை, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்ச எதுக்குமே பலன் இல்லை. அந்த மாதிரி ஒரு நாளை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு வட்டிக்காரங்க, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு பேங்கு, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்த்து என்னுடையது எல்லாத்தையும் எடுக்கிறதற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் இன்னைக்கு சந்திக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் முடித்து பிறகு சில ஆண்டுகள் தாண்டின உடனே ஏசாவுக்கு ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சேயீர் மலை நாட்டையே அவனுக்கு சொந்தமாய் கர்த்தர் கொடுத்த ஒரு நாள் அவனுடைய நாள் வாழ்க்கையிலே வந்தது. ஹல்லேலூயா. ஏசாவுனுடைய அந்த தீமையான எல்லாவற்றையும் இழந்த, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த
தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் நஷ்டமான அந்த ஒரு நாளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உன் வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு நாளை உனக்கு நான் கட்டளை இடுவேன். அன்று நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நான் உங்களுக்கு செய்து சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு கர்த்தர் கிஃப்டா கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நாள் நீங்கள் நினைக்காததும் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, எனக்கு ஏசாவுக்கு கொடுத்த ஒரு நாளை நான் கண்டிப்பாய் பார்ப்பேன். Thank you Jesus. Hallelujah. ஒரு நாள் களைத்து போய் வந்தது உண்மையானால் ஒரு நாள் கம்பீரத்தோடு வருவீர்கள். ஒரு நாள் தங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டது என்று வருவீர்களே, ஆனால் ஒரு நாள் நீங்கள் பட்ட பிரயாசம் வீணாய் போகவில்லை என்கிற ஒரு நாளை கர்த்தர் நிச்சயம் எனக்கு கட்டளையிடுவார். என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு முன்னே செல்லுகிறவர், இந்த மாதத்தை எனக்கு தந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னா ஏசாவனுடைய அந்த ஒரு நாளை மாற்றுகிறவர் தான் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள், அந்த நாளை மறக்கவே முடியாது. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்த நாள் தான் அந்த நாள். தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி கொண்டு ஓடி போகும்போது தன்னுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறான், ஒரு ஆசீர்வாதமாவது எனக்காக வைத்து விடலையா? இல்லைன்னு சொல்லி திரும்பி வரும்போது என்னுடைய எல்லாத்தையுமே அவன் ஏமாத்திட்டான். இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஆசீர்வதிச்சதை ஏமாத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே இவன் எடுத்துட்டான்ல. என்னதான் இருந்தாலும் தனக்கு கிடைத்த இனாமாய் கிடைத்த, தான் உழைக்காமல் கிடைத்த, தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து கிடைத்த, தனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தனக்கு வந்த ஒரு வாய்ப்பு, தனக்கு வந்த ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த அந்த வலி ஏசாவுக்கு ஒரு நாள் அல்ல, பல வருஷம் அவனை தொடர்ந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வந்த, உங்களுக்கு கிடைத்த உங்களுடைய அந்த அந்த வாய்ப்புகளை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை இழந்து, இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் இழந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு நாளை நான் விட்டுட்டேன், இது என்னை விட்டு போயிருச்சு, ரொம்ப லாபகரமாக எனக்கு அது கிடைச்சிருச்சு, அது மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா நான் செட்டில் ஆகிருப்பேன், அது மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன், அது மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு என்னுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அதை நான் இழந்துட்டேனே. அந்த ஒன்னே ஒன்று உங்கள் மனசில் மறுபடியும் மறுபடியும் மறக்க முடியாத ஒன்றாய், நீங்கள் இழந்து போன பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் இழந்து போனதை மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, ஏசாவுக்கு ஒரு மலை நாட்டை கொடுத்து அவன் இழந்து போன சேஷ்ட புத்திர பாகத்தை மறக்கும்படி பண்ணின கர்த்தர், அவனுடைய நஷ்டங்களை மறக்கும்படி பண்ணின கர்த்தர், அவனுடைய அவமானங்களை மறக்கும்படி பண்ணின கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, ஒரு நாள் ஏசாவுக்கு சேயீர் மலை நாட்டை தந்தது போல உங்களையும் என்னையும் உயர்த்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத சத்தமாய் பாடி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம்
ஹalleluya எல்லாமே உம்மால் கைகளை மேல தட்டி சொல்லுவோம் ஆகும் நம்பர் 1, முதலாவதாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எந்த நாள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க நஷ்டப்பட்டது, நீங்கள் தொலைத்தது, இவை அனைத்தையும் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு நாள். நீங்கள் தொலைக்கிறதுக்கென்று ஒரு நாள் இருந்து தானே, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் விட வேண்டிய ஒரு நாள் என்று ஒன்று இருக்குமானால், நான் நம்புறேன் சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் இழந்த அத்தனை, உங்களை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் நிமித்தமாய் நீங்க இழந்த அத்தனையுமே நீங்க விலையில்லாமல் மீட்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக அது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு, ஆனா அது இந்த ஏசாவனுடைய இந்த விஷயத்துல நிறைய மறைந்த ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு வந்திருக்கிற, தங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருள் மேல எவ்வளவு கவனமாய், இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேல எவ்வளவு கவனமா இருக்கணும்னு இந்த சத்தியம் நமக்கு விளங்குது. அதுல நம்ம கவனமா இருக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் சூழ்நிலை நிமித்தமாய் இழந்த அத்தனை பேரும் திரும்பவும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா.